ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இட்ஸ் பீன் அ லாங் டைம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months கிட்ட ஆயிடுச்சு வீடியோ போட்டு நம்ம சேனல்ல. ஐ வாஸ் ஆக்குபைட் வித் மை அதர் ஒர்க்ஸ். என்னோட அதர் ஒர்க்ஸ்ல கொஞ்சம் ஆக்குபைடா இருந்ததுனால என்னால இந்த பக்கம் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. பட் இப்பதான் நமக்கு ஒன் டே பேக் வந்து நமக்கு வி காட் எஸ்பிஐ பிஓ நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வரவும் சரி, ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த இயர்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் டெஃபினட்டா வி கேன் புட் சம் வீடியோஸ் அப்படிங்கறதுனால இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இயர் 2025ல என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் வரும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிஓ, அண்ட் இதுக்கான நோட்டிபிகேஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்டே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்னைக்கு வந்தது அப்படின்னா நேத்துக்கு தான் வந்து எஸ்பிஐல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன், அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு இதுக்கு கேரி ஹோம் சேலரியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் அபோவ் 60 to 70,000 பிளஸ் உங்களோட கேரி ஹோம் சேலரியே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி சேலரி. எஸ்பிஐ யூ ஆல் நோ இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் பேங்க். ஸோ இந்த இயர்க்கான ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஆர் இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது வந்து எஸ்பிஐ பிஓ ஓடது தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியால டோட்டல் வேகன்சிஸ் 541 வேகன்சிஸ் இருக்கு. இது நேத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் யூ கேன் அப்ளை டில் 14th ஜூலை வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இந்த எஸ்பிஐ பிஓ பார்த்தீங்கன்னா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், எதை பார்த்து நீங்க படிக்கலாம், கம்ப்ளீட் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் எல்லாமே வந்து நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். இதுல ஓவரால் பேங்க் எக்ஸாம்ஸ் பத்தி நான் ஃபர்ஸ்ட் குவிக்கா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து எஸ்பிஐ பிஓ. அதுக்கு அடுத்தது வந்து எனி டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எஸ்பிஐ கிளர்க் ஆர் எஸ்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வந்து எனி டைம் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கும் நீங்க லைக் எஸ்பிஐ பிஓ கிளர்க் எல்லாத்துக்குமே சேர்த்து சைட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃபைன். அண்ட் எஸ்பிஐ பிஓ ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான் இதுல கொடுத்துருக்கு. 24th இருந்து 14th ஜூலை வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எப்போ இருக்கும்னா ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும். இது எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு வர கண்டிப்பா நான் வீடியோஸா போடுறேன். மற்றபடி இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வந்து அண்ட் இது பிஓ எக்ஸாம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிளர்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூவே இருக்காது. பட் இட்ஸ் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல், தட் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல். ஸோ வில் பி ஹேவிங் குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் டேட் டீடைல்ஸ் எவ்ரி திங் இஸ் மென்ஷன்ட் ஹியர். அண்ட் இப்போ டீடைல்டு நோட்டிபிகேஷனுக்கான ஒரு தனி வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு தனியா போடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த இயர்க்கானது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம்னா எஸ்பிஐ பிஓ. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பி ப்ரிலிம்ஸ் ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நடக்கும். And interview, all these stuffs will happen in October, November. Exact dates எல்லாம் அப்பப்ப SBI வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. And I will also let you know through the videos. Okay, fine. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிபிஎஸ், அதாவது நம்மளோட பேங்க் எக்ஸாம், பிரைவேட் செக்டார் அண்ட் பிரைவேட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இது எல்லாத்துக்குமேயான பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான எல்லா எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்றது வந்து ஐபிபிஎஸ் தான். ஸோ ஐபிபிஎஸ் வந்து ஒரு டென்டேட்டிவ் கேலண்டர் வந்து ஃபர்ஸ்டே வந்து அவங்க இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜென்ரலி தே யூஸ் டு கிவ் தட் டென்டேட்டிவ் கேலண்டர் எப்பப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ரிவைஸ் பண்ணாங்க. 16th ஜூன் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ அதுபடி ஃபைனலா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்பப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கான ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், தட் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் லெவல்ல இருக்கிற எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் யூ ஹாவ் அரௌண்ட் ஒரு 2 months கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க 17, 23rd and 24th ஆகஸ்ட் உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கான ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் 2 months தான் இருக்கு. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ டேட்ஸ் என்றால் தே வில் ரிவீல் இட் லேட்டர். அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னா லைக் லா ஆஃபீஸர், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், தென் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸ், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சம்திங் லைக் தட். ஸ்பெசிபிக் டிகிரிஸ் எல்லாம் இருக்கணும். மிச்சப்படி இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிளர்க்குக்கெல்லாம் யூ டோன்ட் வாண்ட் எனி
ஸ்பெசிபிக் டிகிரி, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. 30th ஆகஸ்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் 9th நவம்பர் தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ மெயின்ஸ்க்குன்னு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்குன்னு தனியா படிக்காதீங்க. ப்ரிலிம்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான் மெயின்ஸ். ஸோ பேரலாவே ப்ரிலிம்ஸும் படிங்க, மெயின்ஸ்க்குன்னு ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 7 hours அந்த மாதிரி ஒதுக்குறீங்கன்னா மெயின்ஸ்க்கு 2-3 hours ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒதுக்கி பழகினீங்கன்னா தான் செலக்ட் ஆனீங்கன்னா ஈஸியரா இருக்கும். ஓகே, அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் ஆர் நம்ம கிளர்க் லெவல் எக்ஸாமினேஷன்லாம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தான் இருக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே, அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நவம்பர்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ ஆல் தீஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. பட் வென் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் SBI PO, இது எல்லாமே பிகாஸ் SBI PO தான் இருக்கல ஹையஸ்ட் லெவல் டஃபா. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலே அதோட சிலபஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RRB, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கான எக்ஸாம், தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிளரிக்கல் லெவல் எக்ஸாமும், அடுத்தது ஆபீசர் ஸ்கேல் 1, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம். ஆக்சுவலி இதுதான் எப்பவுமே இயரோட ஸ்டார்டிங் ஜூன் டைம்ல இதுதான் நடக்கும். பட் இந்த வாட்டி டோட்டலாவே எல்லாம் மாத்திட்டாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பர்ல நடக்கும், 22nd and 23rd நவம்பர் டைம்ல நடக்கும். அண்ட் இது வந்து என்னதுன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு. கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து டிசம்பர்ல தான் இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் அண்ட் நெக்ஸ்ட் இயர்ல தான் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் யூ ஹேவ் டைம். ஓகே, அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் யூ கேன் ரைட் இட் இன் தமிழ் டூ. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா மெயினான எக்ஸாம்ஸ் அப்படின்னா இதெல்லாம். இதை தாண்டி நிறைய சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். ஸ்பெசிபிக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், ஸ்பெசிபிக் பேங்கோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவா தனியாவே போடுறேன். ஓகேங்களா? ஸோ மெயினான எக்ஸாம்ஸ்னு பாத்தீங்கன்னா SBI PO, அதுக்கு நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. அதோட எக்ஸாம்ஸ் வந்து ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்ல இருக்கும். SBI கிளர்க்கும் எனி டைம் எக்ஸ்பெக்டட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் லைக் கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கான லைக் PO எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும், அந்த எக்ஸாம்ஸ் ஸோ டேட்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ இதெல்லாம் தான் இந்த இயர்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான எக்ஸாம்ஸ். ஸோ இப்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அண்ட் SBI PO-க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உடைய ஒரு வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ த்ரூ த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இதுதான். That's it. And நம்மளுடைய we have our own website, prepare2cracktamil.in அப்படின்னு வெப்சைட் இருக்கு, மொபைல் ஆப் இருக்கு, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய வீடியோ கோர்சஸும் அவைலபிளா இருக்கு, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, so thank you.